ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி மிஷின் 4 பார்த்துருப்போம். அப்படி பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. மிஷின் 5 நம்ம பார்க்க போகிறோம். மிஷின் 5 நான் பாருங்கள் மேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அங்கே எம்னு இருக்குல்ல, அதான் நம்ம மிஷின் 5 மார்க் பண்ணி வச்சு நம்ம இடத்துக்கு போகலாம். போகும்போதே சிமியன் கால் பண்ணுறான். ஏய் மேன், ஏன்டா நீ இப்படி பண்ண? நீ என் பையன் போலன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி பண்ணிட்டியே. நான் என்ன பண்ணுறது, அவன் தலையில் கன்று வச்சிட்டான், உனக்கு ஒரு நேர்முகம் ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த சீமையை நம்மளை வந்து திட்டுவான். ஏன்னா நம்ம தலைமையில் வந்து மைக்கேல் கன்று வச்சதெல்லாம் நம்ம அப்படி செஞ்சுருவோம். நம்ம எவ்வளோ சொல்லி புரிய வைப்போம், ஆனால் அவன் புரிஞ்சுக்கிற நிலைமையில் இல்லை. அதுதான் வேறு ஃபோன் வச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மைக்கேல் வீட்டுக்கு தான் நம்ம போவோம். மைக்கேல் நம்ம தலைமையில் கன்று வைப்பான், ஆனால் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான், நம்மளை புரிஞ்சுப்பான். சரி, நம்ம எதுவுமே நம்மளை பண்ணலையே, அவன் வீட்டுக்கு கார் திருடி கூட நம்ம எதுவும் பண்ணல, சரி அவனை போய் நம்ம சும்மா சந்திப்போம், அவன் என்ன வேலை தரானா பார்க்கறதுக்காக நம்ம போவோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு மிஷினில் ட்ரிவரையும் மைக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் அப்புறம் இவர் இருக்கான்ல நம்ம ஃப்ராங்க்லின், அவன் மிஷின் போயிருக்கோம். ஒரு 4 மிஷின் போயிடுச்சு, இது 5வது மிஷினு. இதுலேருந்து நம்ம மைக்கிலையும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்போம். மார்க்கெட்டை போனால் மிஷின் ஓப்பன் ஆகும். அடுத்த நாள் ஆக போகுது. மிஷின் பேரும் போட்டுவிட்டாங்க, ஃபாதர் அண்ட் சன். இந்த அந்த மிஷின் பேர் ஃபாதர் அண்ட் சன்னாக இது ரிலேட்டடாக தான் அந்த மிஷின் ஃபுல்லாக இருக்கும். காலையிலேருந்து இங்கே தான் இருந்தானா நம்ம தலைவனான்னு தெரியல, கிளைமேட்லாம் மாறி இருக்குது. நம்ம தலைவன் போகிறான், இன்னொரு தலைவன் ஜாலியாக படுத்துன்னுக்குறான். தம்பி என்ன வேணும்? எதுவும் வரல, நீ என்ன குடிப்பை குடிச்சிட்டு போகலான்னு நினச்சேன். திருப்பி திருட வந்துக்கிறியா? ஓ, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிங்க தலை. அது வெறும் நான் திருட்டுக்கு வரல, இது மாதிரி கார் வாங்குவான் காசு கட்டாமலாம் திருட சொல்லுவான் அப்படின்னு ஃப்ராங்க்லின் சொல்லுவான். நீங்கள் பார்த்து சின்ன பையன் மாதிரி இருக்கிறீங்களே, ஒன்றும் தமிழ்நாட்சின்னு இந்த சன்செட்லாம் பார்த்துன்னு ஜாலியாக இருக்கீங்க. அப்படி சொல்கிற, நான் சின்ன வயசில் நிறைய தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன். தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல மாட்டான். அதாவது ஃபஸ்ட்டு மிஷின் நம்ம பார்த்துருப்போம், நிறைய திருட்டு வெள்ளம் பண்ணியிருப்பானுங்க. இவன் யார், மைக்கேல் ட்ரிவரும் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி பேசுவானுங்க. ஏன் நீ நினச்சா ஒரு கேங்ஸ்டராக மாறலாமே, உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்பான். ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் தலையாடிட்டு இருப்பான் ஃப்ராங்க்லினை. இவனும் அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பான். மைக்கேல் சொல்கிறதுலாம் கரெக்ட், நான் ஒரு சின்ன சின்ன திருட்டுலாம் செய்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். உனக்கு கரெக்டான வயசு இருக்குது, உன்னால் எல்லாம் முடியணுவான். சரி நான் பார்க்குறேன் சொல்லிட்டு மண்டே ஆட்டுவான். என்ன சொல்கிற, சரியா அப்படி சொல்லிட்டு நம்ம சீனா மைக்கில் இருப்பான். சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது, ஆனால் ஒத்துவருமான்னு தெரியல தலை, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்வான். சரி இதெல்லாம் நம்ம ஒரு கை பார்த்துக்கலாம், ஒரு நிமிஷம் நம்ம அடுத்தது இது போகலாம், ஒரு ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்வான். சரி நான் கற்றுக்குறேன். சரி அதெல்லாம் விட்டு நம்ம ஒரு சரக்கடிக்க போகலாமா, அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பானுங்க. உங்களுக்கு நான் சும்மா ஒரு விளையாட்டாக ஒரு காமெடியாகவும் பேசியிருப்பேன், ஆனால் அதில் இருக்கிறது தான் கருத்து சொல்லியிருப்பேன். கருத்துன்ற பாருங்க, கேமுக்கு போய் அதில் இருக்க டைலாக் தான் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பாஸ் பண்ணி அந்த டைலாக்லாம் கீழே வரும் பாருங்கள், வேணால் படித்து பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் பேசிகிட்டே இருப்பானுங்க. ஆமாம், இவனுக்கு 2 பேரும் சரக்கு அடிக்கலான்னு ஒரு கடைக்கு போவானுங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வரும். அது யாருன்னு பார்த்தா அவங்க பையன் பண்ணியிருப்பான். இவங்க பேசி முடிச்சிட்டான்னு நினைக்கிறேங்க. இப்போ தான் கிளம்ப போகிறானுங்க. ஏஞ்சிட்டான், போகிறானுங்களா, ரெடியாக போகிறானுங்க, கிளம்பிட்டானுங்க. அவன் மைக்கேல் ஃபோன் எடுத்துன்னு கிளம்பிட்டான். ஃப்ராங்க்லின் பின்னாடி போவான். தலைவனுக்கு கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஃபோன் கலந்துச்சு. அவன் பையன் பண்ணுறான், ஜிம்மி பண்ணிட்டான். நான் ஜிம்மி பண்ணுப்பா, என்னால் எதுவும் இப்போ சொல்ல முடியாது. நான் ஒரு ஹைவேல நம்ம ஒரு போட் மாதிரி வச்சுருக்கேன், அதை கடத்தின்னு போயிட்டானுங்கப்பா. என்ன சொல்கிறேன், என் போட்டை கடத்திட்டானுங்களா? ஆமாம்ப்பா அப்படி சொல்லுவான். சரி நான் கவலைப்படாத, நான் வரேன், உனக்காக இல்லை அந்த போட்டுக்காக வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மைக்கிலும் சொல்லுவான்.
நீ அதுக்குள்ளே அது எங்கன்னா முன்னாடி அது இன்ஜின் இருக்கும்ல, அங்கே போய் எங்கன்னா ஒழிஞ்சிக்கோ, ஒழியில் இடம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு மைக்கிள் சொல்லி வச்சுருவான் ஜிம் கிட்ட. இவங்க 2 பேரும் இப்போ அவசர அவசரமாக போகிறது தான் அவங்க வேலை. ஃபஸ்ட்டே அந்த இதெல்லாம் ஓடிடும் டைலாக்லாம். டைலாக் இல்லைங்க, அவன் பேசி முடிச்சிருவானுங்க. அப்புறமா தான் கீழே அந்த இது ஓடுது டைலாக்லாம். நீங்கள் படிக்கலாம் படிச்சுக்கோங்க. இப்போ நம்மளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமேண்டா கார் இருக்கும். அமேண்டா கார் எடுத்துகிட்டு நம்ம பையனை காப்பாற்ற போனோம். அவன் சீக்கு போயிருப்பாங்க, ஏதோ விற்கிறதுக்கு போனான்னா படகோட்டை போயிருப்பான். கடைசியாக அவனை ஏமாற்றிட்டானுங்க. ஏமாற்றி அவங்களுக்கு பிடிங்கி போயிட்டானுங்க. ஒரு யாச்சுன்னு நினைக்கிறேன். யாச்சு இங்கிலீஷில் வந்து நீட்டாக ஒரு போட் மாதிரி இருக்குங்க, அது உங்களுக்கு பார்த்தா புரியும். இப்போ அங்கே தான் இவனும் 2 பேரும் போனாங்க. கார் நம்ம தான் ஓட்ட போகிறோம். அப்புறம் மைக்கேல் கேரக்டராக மாறிட்டோம். ஃப்ராங்க்லின் வந்து நம்ம கூட உட்காந்து வருவான். பாட்டுலாம் கூட நம்ம தேவையானதை வச்சுக்கலாங்க. ஆனால் அது நம்ம வீடியோவுக்கு நான் இது பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். பாட்டு வச்சா காப்பிரைட்ஸ் வந்துடும். என் பையனு வேறு என்னாச்சுன்னு தெரியலையடா, காப்பாற்றியே ஆகணும். சே, அப்புறம் இன்னொன்று பேசின்னு போவானுங்க, ஒரு குழந்தைய எப்படி வளரணும்னு தெரியுமா, நான் அவளுக்கு இப்படிலாம் வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன் அப்படின்னுவா பேசுவானுங்க. அதெல்லாம் தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்க போகலாம், மிஷின் போகலாம். இடம்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். உண்மையிலே அமெரிக்கா எப்படி ஒரு GTA 5ல் ஒரு சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரியலில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரியலில் சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. அமெரிக்காலாம் நிறைய பேர் இருப்பீங்க, அங்கே வேலை செஞ்சுட்டுருப்பீங்க. இதுதான் இந்த வீடியோ பார்த்தா அவங்க நான் பேசுகிற பேச்செல்லாம் கிண்டல் கூட பண்ணியிருப்பீங்கன்னா. GTA 6 வர வரப்போகுது. ஃபஸ்ட்டு PS5 கூட தாண்டி போச்சான்னு தெரியலங்க. PS5 PS6 பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்க. நம்ம பிசியில் தான் விளையாடி போடுவோம். அதுவும் சாதா விண்டோஸ் 10 64 பிட்டில் இன்டெல் HD கிராஃபிக்ஸ் தான் வச்சுருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு கூட இல்லை, அதனால் கொஞ்சம் ஸ்டக் ஆகும். அந்த இடம் கிட்ட வர போகுதுன்னு நினைக்கிறேன். சருன்னு போனோங்க. பாருங்கள் மழை இது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் பாருங்கள். விட்டு கொஞ்சம் தூரமாக அந்த இடம்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். விட்டு மறையும். கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாத காரணத்தினால தான் மறையுது. இந்த கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடி நான் முடிச்சிட்டேன். GTA 5 முடிச்சிட்டேன். திருப்பி சரி மிஷின் போடுறதுக்காக யூடியூப் சேனலில், அதனால் நான் திருப்பி விளையாடிட்டுருக்கேன். இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா ஸ்டக்காகவும் இருக்கும், பயங்கரமாக ஜாலியாக விளையாடிட்டுருக்கலாம். ஒரு டைம் பாஸாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கார்டு போடாமல் சாதா ஒரு கிராஃபிக்ஸ் நீங்கள் விளையாண்டிங்கன்னா ஸ்டக்காகும், கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப லேக் ஆகும். நடுவில் திடீர்னு ரோடு வந்து காணாமல் போயிடும், மறையும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நான் GTA 5 பிடிக்கும், நான் விளையாடின்னு தாங்க இருந்தேன் கொஞ்சம் நல்லா. அந்த இடம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது போது பாருங்கள், அதாங்க அந்த ட்ரக் இருக்குது, அது பின்னாடி போதுங்க. நான் சொன்னல யாச்சுன்னு, அதான் அதுமாதிரி பிடிக்கணும். வாடா ஃப்ராங்க்லின் கிட்ட போ. ஃப்ராங்க்லின் வந்து நம்ம கிட்ட கூட்டிகிட்டு போனோம். மைக்கேல் தான் கூட்டிகிட்டு இருக்கான். ஃப்ராங்க்லின் கிட்ட கூட்டிகிட்டு போனால் அந்த யாச் மேலே ஏறிடுவான். அந்த 2 பேர் இருப்பானுங்க செக்யூரிட்டி மாதிரி பாதுகாக்கிறதுக்கு. அவனோட ஃபைட் நடக்கும், பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க. நம்ம அது கிட்ட போல ட்ரை பண்ணலாம். கிட்ட போயாச்சு. ஆட்டுறானுங்களேங்க. ஓ மை ஃபைன் ஜஸ்ட் திங்க் ரைட். ஒழுங்காக ஓட்டு, அவன் கிட்ட இட்டுன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம தலைவன் ஒரு தலைவன் சின்ன தலைவன் ரெடி ஆகிட்டான். இவ்வளோ கிட்ட தான் இட்டு போனோம், அப்போ தான் அவன் எகிற முடியும். புகை வேறு எதுவும் பிரேக்ஸ் இதுவாங்க தெரில, ரொம்ப இதுவாக இருக்குது. மிஷின் விளையாடும்போது நல்லாயிருக்கும். நான் அந்த மிஷின் விளையாடி முடிச்சது ஒரு 2022 விளையாடிருப்பேன். ஆனால் அது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரில. 2010 2005 ரிலீஸ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கேமு. ஆனால் பிசிக்கு எப்போ வந்துச்சுன்னு தெரில. கிட்ட போயாச்சுங்க, அவனே எகிரிட்டான். மேலே ப்ரெஸ் ஆர் கொடுத்தா நம்ம சினிமாட்டிக் வியூ மாதிரி காமிக்கும் அப்படின்றாங்க. வியூ மாற்றிக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம நிஜமாலே கார் ஓட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் வியூ, அது மாதிரி காமிக்கும். இப்போ வந்து நம்ம கேமில் என்ன எப்படி காமிக்கும் அது மாதிரி இருக்குது.
அங்கே போட்டில் என்ன ஃப்ராங்க்லின் வந்து அமைதியாக போகிறான்னு நினைக்கிறேன். ஒரு சண்டே நடக்கும்னு நினைக்கிறேன். சண்டேனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 பேர் இருப்பானுங்க. ஆனால் அதுவும் ஓட்டுற இதில் சண்டை போடுறது கஷ்டம் தானேங்க. பாருங்கப்பா, ஏறிட்டான், போச்சுங்க, தருதலை வந்துடுச்சு. கன்று வர வச்சுருந்துச்சு. எப்படியும் நம்ம ஆள் பயங்கரமான ஆள் தாங்க, அவன் அடிப்பான். இதில் ஃப்ராங்க்லின் சின்ன பையனாக இருப்பாங்க. மைக்கேல் கொஞ்சம் ரொம்ப கோவப்பட மாட்டான், ரொம்ப சாந்தமாகவும் இருக்க மாட்டான், ஒரு மீடியமான கண்டிஷனில் இருப்பான். ஃப்ராங்க்லின் வந்து கரெக்டாக ஃபைட்டு கீட்டு எல்லாம் சூப்பராக எல்லாம் போடுவான். அதாவது ஒரு யங்ஸ்டர் எப்படி இருப்பானோ அது மாதிரி இருப்பான். ட்ரிவர் மோசமான ஆளுங்க, சைக்கோத்தனமாக பண்ணுவான். நம்ம தலைவன் வரும் மிஷின் பாருங்கள், அப்போ பயங்கரமாக இருக்கும். ஒருத்தர் நச்சு போட்டான், மேலே ஏறி போகிறான். இப்படி தான் போயிட்டுருக்கோம். அவன் வந்து ஹாச் ஹெட்டில் உட்காந்துருப்பான் நினைக்கிறேன். ஹெட்டுனா அது முன்னாடி இருக்குல்ல, அங்கே உட்காந்துருப்பான். ஷூட் த தீஃப், நம்மள சுட சொல்கிறாங்க. கார் ஓட்டுதே நம்ம பெரிய விஷயங்க, இதில் சுடுறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இதை பார்த்தா அவனுக்கு தெரியும், நான் அவனுக்கு ரொம்ப எய்ம் வச்சு ஆனால் சுட்டிருக்க மாட்டேன் கரெக்டாக அவன் தலைமையில். ஆனால் அவன் கிட்ட கொஞ்சம் வச்சுருப்பான், ஆனால் அது சுட்டுரும். அது நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். என்ன சுட்டுற போகிறடா, பார்த்து சொல்கிறா அப்படின்னு அவன் சொல்லுவான், கதருவான்னு நினைக்கிறேன். அங்கே ஃபைட் போகிறான்னு நான் பாருங்கள். மவுஸ் வச்சுருக்கேன், மவுஸ் ஆட்ட பாருங்கள், கேமரா வியூவே மாறிடுச்சுங்க. கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதான் ஆடா, நான் விட மாட்டேன்டா தம்பி, போட்டு தள்ளுண்டா. 100 மொட்டை பாசா யாரும் தெரியல. மைக்கில் எது சொல்லின்னு போகிறான். சிம்மி உனக்கு அப்பா நான் இருக்கேன்டா, பத்திரமா இருடா இப்படியே சொல்லின்னு போகிறானுங்க. பேசுறதுலாம் டைலாக்லாம் பயங்கரமாக இருக்கும், அசிங்கமாலாம் திட்டிப்பானுங்க அதெல்லாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய வார்த்தை இல்லை. நம்ம பையன் தொங்கினுக்கிறாங்க, அவன்கிட்ட போனால் அவன் நம்ம காரில் வந்து கரெக்டாக சேஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். வந்து இருந்துடுவான். ஃப்ராங்க்லின் பார்க்க மாட்டேங்கிறான், நம்ம பையனை தான் பார்க்குறான். ஏன்னா அவன் திறமையான ஆளுங்க, திருட்டு பையன் நம்ம தலைவன். அப்படி வந்து சாப்பிட்டு ஐயோ தள்ளி விட்றாங்க இந்த மொட்டை பாஸ் எவனோ ஒருத்தன். நம்ம பையனை ஃபஸ்ட்டு போய் காப்பாற்றலாம், மைக்கேல் பையனை. அவங்க ஹீரோ மார்க் காமிச்சு கரெக்டாக நேராக போயிடுச்சு. அவன் ஃபைட் போட்டு பரவாயில்லைங்க, இப்படி பண்ணுறான். அவன் பாருங்க இது ஒட்டில் போகிறான், அவன் கார் மேலே விழுன்னு நினைக்கிறான்னு தெரியல அந்த குண்டு பையன். ஒருத்தன் ஒன்று கொஞ்ச தூரம் போக பாருங்கள், பிரிட்ஜே மறைஞ்சிரும் பாருங்கள். ஏத் பட் திஸ் வானா கில் இட். ஷட் கார் அது ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. கார் என்ன டேமேஜ் ஆச்சானு தெரியல. ஷட்டுன்றானுங்க. ஃப்ராங்க்லின் இப்போ காப்பாற்றணும். நீங்கள் தான் இட்டுன்னு போ, என்கிட்ட வா அப்படி சொல்லி ஃப்ராங்க்லின் கூப்பிட்றான். ஃப்ராங்க்லின் தலையம் பாருங்கள், 2 பேரும் அடிச்சு தூக்கி போட்டான். ஹெல்ப் வந்து ஃபஸ்ட்டே கேட்டான் ஃப்ராங்க்லின் வந்து. மிஷின் 4ல் பார்த்துருப்போம், மைக்கில் வந்து இவன் தலைமையில் கன்று வச்சுருப்பான். அப்போ சொல்லி புரிய வைப்பான். இது வந்து ரீஅப்போசிஷன் எது சொல்லுவானுங்க. எப்படின்னா, இப்போ கார் நம்ம ஒருத்தங்கிட்ட இது வாங்குறோன்னா, நம்ம ஒழுங்காக அவங்ககிட்ட காசு கட்டாமல் விட்டுட்டா அவனுக்கு தெரியாமலே அவங்க வீட்டுக்கு போய் காரை திருடுவானுங்க. அது யாருன்னா நம்ம ஃப்ராங்க்லினும் அவன் ஃப்ரெண்டு லேமர் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்த வேலையை தான் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம மைக்கிள்களை மாட்டிப்பான். அப்போ வந்து நான் பண்ண தப்பு தான், திருட்டு தொழில் இல்லை. திருட்டு தொழில்னால் திருடலை, உங்கள் கார் திருட வரல, நான் பறிமுதல் செய்ய வந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்லி எது புரிய வைப்பான். ஆமாம் சரி வா நான் உனக்கு கத்துறேன், சரி ட்ரிங்க் குடிக்க போகலான்னு நேரத்தில் தான் பையன் கரெக்டாக ஒரு யாச்சத்திலே மாட்டிப்பான் ஒருத்தங்கிட்ட தேவையில்லாமல். அவனை பிடிக்க முடியாதுங்க, அவனுக்கு தப்பிச்சிட்டானுங்க. டிரைவர் தப்பிச்சிட்ருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இவன் போட்டும் போயிடும். மைக்கிள் திட்டுவான் என் போட்டு போச்சு அப்படின்னுவான். இது மேலே கார் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிறதுனால ரொம்ப ஸ்பீடு போகல, பொறுமையாக தான் போகுது. ஏன்னா ஒரு கார் ஷாப்பில் எடுத்து போய் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன் காரை. மேப்பில் காமிச்சிருச்சு பார்த்தீங்களா, லாஸ்ட் கஸ்டம்ஸ் கார் ரெடி பண்ணுற இடம் காமிச்சிருச்சு. சீட் நான் போட்டு பார்க்குறேன், சரியாயிடுச்சு. ஆனாலும் அது புகை வந்து போகாது, வந்துட்டு தான் இருக்கும். எதுவும் பண்ண முடியாது. மிஷின் நம்ம அதான் மிஷினை சொல்கிறதுக்கு நம்ம போனால் தான் கரெக்டாக அந்த புகை நிற்கும். எதுவும் வாக்காவதும் போதுங்க. இந்த போர்டு தான் உங்களுக்கு முக்கியமா, அது ஒரு ஜஸ்ட் ஒரு திங்க் தானே அதுக்கு போய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னுவான். ஜஸ்ட் திங்க், அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம மைக்கிள் சொல்லுவான். எப்பயுமே அப்படி தாங்க, நம்மளுக்கு தெரியாது, நம்ம அப்பாங்களுக்கெலாம் தெரியும்.
அவங்க ஒரு பொருள் கஷ்டப்பட்டு வாங்கி தராங்கன்னு நம்ம ஜாலியாக அது ஒரு இதுவாக தான் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி தான் நம்ம ஜிம்மியும் சொல்கிறான். ஆனாலும் இவர் இந்த நேரத்தில் மாதிரி பண்ணக்கூடாதுங்க. மைக்கிள் உயிர் போகிற நேரத்தில் எம்போட்டு போச்சே அப்படி சொல்லி இது பண்ணிடுவான். சொல்லுவான், காலில் கூட சொல்லுவான். காலில்னா அந்த கால் பேசிகிட்டு இருப்பான்ல, அப்போ சொல்லுவான். ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி மாட்டிட்டேன்ப்பான்னு சொல்லும்போது, நான் வரேன் என் போட்டுக்காக வரேன் அப்படின்னுவான் மைக்கிள் ஒரு மாதிரி. நம்ம சொன்ன மாதிரி மைக்கிளும் கேட்பான் ஃப்ராங்க்லின்கிட்ட, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த கார் கொஞ்சம் ரெடி பண்ணிவிடு, எனக்கு கொஞ்சம் இப்போ அமைதி தேவைப்படுது, ஏன்னா அவன் போட்டு வந்து போயிடுச்சுல்ல, நான் ஒரு அமைதி தேவைப்படுது, என்ன ஒரு இடத்துல நிறுத்திட்டு நீ போய் ஜிம்மியை விட்டுடு அப்படி சொல்லிட்டு சொல்லுவான் ஃப்ராங்க்லின் கிட்ட. அதுக்கு ஜிம்மி சொல்லுவான், யாருன்னே தேவையான வீட்டில் விட்டு போகிறல அப்படின்னு சொல்லுவான். ஹேய் உங்களை காப்பாற்றணுன்றா நான் தான், அவ்வளோ இதுவும் ஆகிட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இதை ஃப்ராங்க்லின் சொல்லின்னு போவான். உன்னால் முடிஞ்ச ஒரு கேப் புக் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம மைக்கேல் கேட்பான். அதுக்கு என்ன கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு புக் பண்ணுவான். புக் பண்ணிவிட்டு தான் நம்ம ரெடி பண்ணுற இடத்துக்கு போவோம். போட்டு உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு இது பேசின்னு போனாங்க 2 பேரும். அப்புறம் மைக்கிலே சொல்லுவான், நான் அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன், க்ளைம் பண்ணியிருக்கேன், அது வந்துடும் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லின்னு போவான். சொல்லின்னு போகும்போது ஏதோ ஐ ஹேட் பேப்பர் ஒர்க் எதுவும் சொல்லின்னு இருப்பானுங்க. அது எவன் சொல்கிறேன் உங்களுக்கு டக்குன்னு புரியலுங்க, டைலாக் டக்குன்னு போயிடுச்சு. இது போயிட்டுருக்கோம். அம்மா நடுவில் ஏதோ ஒரு மீடியா என்ன வருதுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோ கொஞ்சம் ஒழுங்காக போடுறேன். இப்போ கொஞ்சம் படிச்சுட்ருக்கேன் எக்ஸாமுக்காக. அடுத்த வீடியோ நான் ஒழுங்காக போடுறேன். டைலாக் பேசுகிற மாதிரி ஆனால் போடுறது செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் அப்படி ஒன்றும் யாரும் போடல. வர டைலாக்கே அப்படியே ஒரு இன்ச்சு பை இன்ச்சு யாரும் ஒன்றும் சொல்லலை. அதில் வர கருத்து தான் ஒன்று சொல்லியிருக்காங்க. நான் அடுத்த வீடியோலேருந்து போட கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் இது யாரும் பார்க்குறதில்ல என் சேனலில். இத்தனை வீடியோ போட்டாலும் பார்க்குறதில்ல, பார்த்தாலும் ஒன்றுமே நல்லா இல்லைன்னு கூட ஒரு கமெண்ட் வரதில்லை. ஏன்னா பேச டக்குன்னு ஓட்டிடுறாங்களான்னு தெரில. யூடியூப்பில் ஃபஸ்ட்டு இது வருதா தெரில, வருதானா ஃபஸ்ட்டு மேலே வரும்ல யூடியூப் உள்ளே போனால், யூடியூப்பில் போனால் ஏன்னா ஒரு கேம் விளையாடுறது மாதிரி வருதான்னு தெரில. மாட்டுச்சுன்னா பாருங்கள், கொஞ்சம் எதனா போட்டு போங்க, பிடிக்கலாம் கூட பிடிக்கலன்னு சொல்லுங்கள், அப்போ தான் தெரியும். வேறு வீடியோ வர உள்ள ஆனில் இருந்துச்சான்னு தெரிலங்க, ஆஃப் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் எல்லாம் வந்துடுங்க. லிஃப்ட் எடுக்க சொல்கிறானுங்க. அங்கே தான் இந்த கார் ரெடி பண்ணுற கஸ்டம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு போய்ட்டு மைக்கிள் தனியாக இறக்கி விட்ருவோம். மைக்கிள் இறக்கி விட்டுட்டு நம்மளும் அதை நம்பினா ஃப்ராங்க்லினும் ஜிம்மி மட்டும் இருப்பானுங்க. அவனுக்கு கார் ரெடி பண்ணிவிட்டு ஜிம்மியை போய் வீட்டில் விடணும். அதுதான் இந்த மிஷின். ஜிம்மி நடுவில் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவான். எப்படின்னா நம்ம அந்தளவு ஃப்ரெண்ட், ஏன்னா 2 பேரும் ஒரே வயசு பசங்க தான். மைக்கேல் வந்து ஃப்ராங்க்லினுக்கு அப்பா வயசு அந்த அளவு. ஜிம்மி அம்மா ஃப்ராங்க்லின் 2 பேரும் ஒரே வயசுன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபோன் நம்பர் புதுசாக ஆட் ஆகும். யாருன்னா ஜிம்மி நம்பர் வரும்னு நினைக்கிறேன். இந்த வந்துச்சு, இந்த பிளேஸ் வந்துச்சு அவங்க சொல்கிறானுங்க. சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கும். மைக்கில் இறங்கிப்போ நம்ம போய் கார் ரெடி பண்ணுவோம். சரி என் பையனை ஒழுங்காக விட்டுறா அப்படி சொல்லிட்டு போவான். நான் விட்டுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃப்ராங்க்லின் சொல்லுவோம். ஏன்னா அவன் கார் தான் எக்ஸ்பர்ட் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். மைக்கிளுக்கு வந்து சுடுற ஸ்கில் இருக்கும், அதேமாதிரி ட்ரிவருக்கும் சுடுற ஸ்கில் இருக்கும். அது நீங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் ஏதோ ஜேன்னு இருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்ட்ரோல்ஸில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்பெஷல் எபிலிட்டி கொடுத்தா கொஞ்சம் ஸ்லோவாக வரும். இப்போ சுடும் போது எப்படி சொல்கிறது, நம்ம இடத்துல சுடுறோன்னா நார்மலாக சுடும் போது அவனுக்கு சீக்கிரம் நவர முடியும். அந்த எய்ம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இதே அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி நம்ம கொடுத்து கிளிக் பண்ணி சுட்டோன்னா அவங்க போகிற ஸ்பீட் வந்து கம்மியாகும், மோஷன் கம்மியாகும். கரெக்டாக அந்த எய்ம் வச்சு சுட்டுடலாம். அது போகப்போ அவங்களே ஒன்று கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் செட்டிங்ஸில் பாருங்கள், அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி காமிக்கும். கார் போய் ரெடி பண்ணியாச்சு. மைக்கிள் வீட்டுக்கு தான் போக சொல்கிறாங்க.
அப்புறம் நாங்கள் 2 பேரும் மைக்கேல் வீட்டுக்கு போனானுங்க. நடுவில் என்ன பேசிடுவாங்க. ஆல்ரைட் மேம் ஐம் டாக்கிங் அபவுட் சொன்னானுங்க. ஃப்ராங்க்லின், என் பேர் ஃப்ராங்க்லின்றான். யா ஃப்ராங்க்லின், ஐ எம் த கிரெடிட். நீ தானே எங்கள் வீட்டுக்கு வந்து திருட வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறான். யா ஜிம்மி, என் பேர் ஜேம்ஸ் அப்படின்றான். ஜிம்மி இல்லைன்றான். நோ மேன், ஐ வில் வித் ஜிம்மி ஹோம். சரி டீல் என்ன உனக்கு எங்கள் அப்பா என்ன டீல்னு கேட்குறான்னு தெரியல ஜிம்மி. உங்களுக்கும் எனக்கு அப்பாவுக்கு என்ன டீலர்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேன் அப்படின்னு சொல்லின்னு வருவான் காமெடியாக. இது வேணால் ஜாபுக்கு போயிருந்தானே தெரில, அப்படி தான் வருது, டக்குன்னு போயிடுதுங்க. சாரிங்க, ஜாபிக்கும் விட்டுட்டேன். எங்கள் அப்பாவும் ஃபுல்லாக ரிட்டையர் ஆகிட்டார் எது சொல்லணும் வரானுங்க. நீ தான் நான் காப்பாற்றினேன், ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்லுவான். பரவாயில்ல இதெல்லாம் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். ஃப்ரெண்ட் ஆகிடுவானுங்க. போப்போ எல்லாம் மிஷினெல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்வானுங்க. மைக்கேலும் ஃப்ராங்க்லின் செய்வானுங்க. அடுத்தடுத்த மிஷின்லாம் சும்மா சுவாரஸ்யமாக இருக்குங்க. இந்த அம்மாண்டா இருக்கா பாருங்கள், மைக்கேல் பொண்டாட்டி, சரியான இவங்க. அவள் பண்ணுறதுலாம் பார்த்தா அவங்களுக்கே ஒரு கடுப்பாயிடுங்க. இந்த மிஷினில் ஸ்டார்டிங்கில், இந்த மிஷின் இல்லைங்க, 4th மிஷினில் பார்த்துருப்போம். மைக்கேல் வீட்டிலேருந்து கார் தேட போயிருப்போம்ல, அப்போ அவனும் அந்த டென்னிஸ் கோச்சும் பண்ணியிருப்பானுங்க ஒரு வேலை. அடுத்த மிஷின் அதான் வரும்னு நினைக்கிறேன். ஜாப் ஜாப் வேலை இல்லைன்னு சொல்கிறான் போல. இது ஹார்ட் ஒர்க். நீங்களே படிச்சுக்கோங்க. இதில் வர கேரக்டர்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுமானான்னு தெரியல டக்குன்னு. ஏன்னா அவங்க பேசும்போது நான் கரெக்டாக அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பேசலை, கொஞ்சம் மாறி மாற்றி பேசியிருப்பேன். உங்களுக்கு இந்த கேரக்டரை பற்றி தெரிஞ்சிருக்குன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கேரக்டர் பேர் மட்டுமே போட்டு அவங்க இமேஜ் வரும். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் இருக்கும், பார்த்துட்டு பார்த்தா உங்களுக்கு மிஷின் கரெக்டாக புரியும். மிஷின் புரியத்தோடு அதான் யார் வராங்க அந்த கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். ஜிம்மி சொல்கிறான், ஹேய் மேன், உனக்கும் வேலை இல்லை எனக்கும் வேலை இல்லை, நம்ம எங்கன்னா வெளியெலாம் போகலாமா? கண்டிப்பாடா அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி நம்ம 2 பிரதர் மாதிரி இருக்கலாம். எனக்கும் ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் ரொம்ப க்ரேஸி என்னென்னோ பண்ணலாம். கிளப்புக்கு போகலாம், ஸ்டிப் கிளப்புக்கு போகலாம், அப்புறம் ஜாலியாக ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம். நான் சொல்கிறேன் அப்படின்னுவான். எனக்கு நான் ஒரு நாய் இருக்குது அதை பார்த்துக்கணுவான். எனக்கும் நாயெல்லாம் பார்த்துக்க தெரியும் அப்படி சொல்லிட்டு இது சொல்லுவான் ஜிம்மி. சரி நம்ம ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணலாம் வாங்க அப்படி சொல்லி. ஓகே மேன் அப்படி சொல்லிட்டு போயிடுவான். ஓகே பாய், கண்டிப்பாக நம்ம சந்திக்கிறோம், ஓகேவா? சும்மா ஃபன்னாக இருக்கும் அப்படின்றான். இதோடு இந்த மிஷின் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் என்னங்க, பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லா இருந்தால் நல்லா இல்லை இதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் மிஷின் போகிற அளவுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்குங்க. அப்புறம் நாங்கள் மிஷின் ஃப்ளாஸ் ஆகிடுச்சு. நான் சீட் நிறைய போட்டிருப்பேன், அதனால் ஒரு டிக் மாதிரிலாம் வந்துச்சு இல்லைங்க, அதெல்லாம் இதுவாகிருக்கும். டேரக்டர் மோடு இது ஓப்பன் ஆகிடுச்சின்னு போட்டிருக்கு. அது ஃபோன் நம்பர் இருக்குல்ல, நம்ம ஃபோன்லேயே பார்த்தா வரும். ஜிம்மி எது மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். இதுக்கப்புறம் ஜிம்மி ஃப்ரெண்ட் ஆகிட்டான், அவன் கான்டாக்ட் வந்துருச்சு. எப்போனா அவனை ஃபோன் பண்ணி அதான் ஸ்டிப் கிளப்புக்கு போகலாம், இல்லை ட்ரிங்க்ஸ் அவங்க கூட சரக்கடிக்கு போகலாம், அந்த ஆப்ஷன்லாம் வருது.
நான் ஃபோன்லேயே டேரெக்டாக சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போய் சேவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபோன்லேயே சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதில் சேவ் பண்ணிக்கிறேன். க்ரியேட் நியூ சேவ் கொடுத்துட்டேன். ஒரு மிஷினாக புதுசாக சேவ் பண்ணலாம். நீங்கள் ஒரே மிஷினில் எல்லாம் போட்டிங்கன்னா அப்புறம் வேறு ஒரு மிஷின் விளையாடணும்னு நினச்சாலும் வராது. அதனால் தனியாக நான் ஒரு இது போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.